ஓம் நம சிவாய குருவழக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு குறி சொல்வதற்கு உடலில் தெய்வத்தை தேவதையை எப்படி இறக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி அருள்வாக்கு குறி சொல்லலாம்னு இருக்கிறோம். ஆனால் அந்த தெய்வமானது உடலில் அந்த தெய்வம் அருள் இறங்கவே மாட்டேங்குது சாமி. நாங்களும் என்னென்னமோ பூஜை முறைகள்லாம் செய்து பார்க்குறோம். ஆனால் சரியான முறையில் நிற்க மாட்டேங்குது. அப்படியே நின்னாலும் வாய் திறந்து வாக்கு சொல்ல மாட்டேங்குது சாமி. இதுக்கு என்ன சாமி எதனா முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது இயற்கையாகவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மருளுங்கிறது மருளாற்றல் இயற்கையாகவே ஒரு சிலருக்கு இறங்கும். அது எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் இவங்க செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் அவங்களுடைய கர்ம வினைகளை வச்சு ஒரு சிலருக்கு இயற்கையாகவே மருளாற்றல்ங்கிறது ஏற்படும். ஒரு சிலருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் மூலயமாவும், ஒரு சில விரத முறைகள் மூலயமாவும், ஒரு சில தெய்வ உபாசனைகள் மூலயமாவும் அந்த தெய்வத்தையோ தேவதையோ நம்ம உடம்புல இறக்கி நம்ம அருள்வாக்கு குறி சொல்லக்கூடிய முறைகள் சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு முறை தான் இது. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மருளாற்றல் ஏற்கனவே இருந்து அது வாக்கு சொல்லாமல் இருந்தாலுமே எதற்கும் இதை பயன்படுத்தலாம். 2வது நீங்கள் புதிதா உங்களுடைய உடலை மருளாற்றலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கு நீங்கள் இந்த பிரயோக முறையை பயன்படுத்திக்கலாம். சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் பிறை நாளன்னைக்கு இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த 3ஆம் பிறை நாளன்னைக்கு இப்போ நீங்கள் என்ன தெய்வத்தை நீங்கள் உடம்புல இறக்கி மருளாடி சொல்லலாம்னு இருக்கீங்களோ, அப்போ அந்த தெய்வத்தினுடைய மூலவர் ஆலயம் இருக்கும். இப்போ அங்காளம்மன் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா, அங்காளம்மனுக்கு உண்டான மூல ஸ்தலம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மேல்மலையனூர். சரிங்களா? இந்த மாதிரி கருப்பசாமின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ 18ஆம் படி கருப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ பாண்டிமுனின்னு எடுத்துட்டோம்னா, அதற்கு உண்டான ஆலயங்கள் இருக்குது. இப்படி அந்தந்த தெய்வத்திற்குண்டான ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்போ அந்த ஆலயத்தில் அந்த 3ஆம் பிறை நாள் அன்னைக்கு நீங்கள் சென்று காலையில் நடை திறந்த உடனேயே முதல் நடக்கக்கூடிய பூசையில் நீங்கள் முறையாக உங்களுடைய பெயரெல்லாம் சொல்லி முறையாக சங்கல்பம் எடுத்துக்கணும். சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலவருக்கு என்ன மந்திர உச்சாடனங்கள், அந்த மூல மந்திரங்கிறது ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த மூல மந்திரங்கள நீங்க முறையா அறிஞ்சுக்கணும். அந்த மூல மந்திரத்த நீங்க முறையா அறிஞ்சுக்கிட்டு, அந்த ஆலயத்துல இருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்துக்கணும். பிடிமண் நீங்க கேட்டீங்கன்னாவே குடுப்பாங்க. இந்த மாரி அருள்வாக்கு குறி சொல்லலாம்னு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாவே குடுப்பாங்க. அது கன்னி மூலையிலேருந்து எடுத்துட்டு வரணும், இந்த பிடிமண்ண. பிடிமண்ண முறையா கன்னி மூலையிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டு, நீங்க ஒரு சுத்தமான இடத்துல தான் இத நீங்க பண்ற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தெய்வத்தையே நீங்க அழைக்கிறீங்க. அப்ப இத என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதற்கு சொல்லி ஒரு சுத்தமான இடங்கள்ல தான் நீங்க அமர்ந்து நீங்க பூஜை பண்ற மாரி இருக்கும். இல்ல ஒரு சில மூல விருட்சங்கள் இருக்குது. சரிங்களா? அந்த மூல விருட்சங்கள் உங்களுக்கு அருகில இருந்ததுனால, நீங்க அந்த மூல விருட்சங்களுக்கு பக்கத்திலேயே நீங்க தாராளமா பண்ணலாம். அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டு, அந்த இடத்துல வாசனை திரவியங்கள்லாம் தெளிச்சு விட்டுறணும். சரிங்களா? ஒண்ணு வீட்லனா வீட்டுக்குள்ள தனி அறையில நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்ல நீங்க வெளிய பண்ற மாரி இருந்ததுன்னா, அந்த மூல விருட்சங்களினுடைய வடக்கு திசையில அந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு, வாசனை திரவியங்கள்லாம் தெளிச்சு விட்டு, தளவாழ இல விரிச்சுக்கணும். தளவாழ இல விரிச்சு, அதற்கு மேல நீங்க வாங்கிட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மண்கள். அந்த மண்ண அதோட சேர்த்து அதில நல்லா வாசனை திரவியங்கள் அதிகமா சேர்த்து பண்ணிக்கணும். வாசனை திரவியங்கள்லாம் நல்லா சேர்த்து, நல்லா கலந்து அதை தளவாழ இல மேல கொட்டி பரப்பி, முக்கோண வடிவில நீங்க வரைஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? முக்கோண வடிவில வரைஞ்சிட்டு, அந்த முக்கோணத்துக்கு நடுவுல நீங்க என்ன தெய்வத்த அழைக்கிறீங்களோ, இப்ப க க இப்ப காளி அழைக்கிறீங்கன்னா, அந்த காளியினுடைய பெயர். இப்ப அங்காளம்மன் அழைக்கிறீங்கன்னா, அந்த அங்காளம்மனுடைய பெயர். சரிங்களா? அந்த தெய்வத்தினுடைய பெயர நீங்க அந்த எழுத்துப்பிழை இல்லாம நீங்க எழுதிக்கணும். எழுத்துப்பிழை எல்லாமே எழுதிக்கிட்டு, நீங்க முறையா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இப்ப எந்த ஆலயம் இருக்கோ, அந்த ஆலயத்துக்கு முன்னாடியே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம், ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி ஆலயம் அப்படிங்கிற மாரி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு உண்டான பெயர அந்த மூலவருக்கு உண்டான பெயரையும் அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. அந்த பேர நீங்க முறையா அறிஞ்சிட்டு நீங்க அந்த பேர எழுதிக்கணும். அந்த பேர எழுதிட்டு, அதனுடைய மைய பகுதியில இலுப்பெண்ணெயில தீபம் ஏத்திட்டு, இதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டு இதற்குண்டான அந்த மூல மந்திரம் நீங்க அறிஞ்சிட்டு வந்திருக்கீங்கன்னா, அந்த மூல மந்திரத்த உச்சாடனங்கள் குடுக்கறக்கு ஆரம்பிக்கணும். தினமுமே காலை, மாலைன்னு சொல்லி 2 நேரம் 1008 உரு, 1008 உரு குடுக்கணும். அப்ப அந்த உருக்கள் நீங்க ஒரு 3 நாள், 4 நாள் இதற்குண்டான மந்திர உச்சாடனங்கள் குடுக்கவே என்னாகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த தெய்வத்தினுடைய மருளாற்றல் உங்களுடைய உடம்புல இறங்குறது, நீங்க அனுபவபூர்வமாவே உணர முடியும். சரிங்களா? இத நீங்க முறையா நல்ல மந்திர உச்சாரணங்கள் குடுத்து, நீங்க முறையா உடம்புல இறக்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாரியான சூழ்நிலையில, வாக்கு பலிதம் ஏற்படுறது. இப்போ ஒரு சிலர் வர்றாங்கன்னா, அவங்களுடைய கண்ண பார்த்த உடனேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் சொல்லி அருள்வாக்கு குறி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைய உயர்த்தி கொடுக்கும். சரிங்களா? இத முறையா தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி சித்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இத தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.
ஓம் நம சிவாய. குருவாதிக குருவே துணை.